பசுமை தாயகம் என்ற அமைப்பை நிறுவிய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவை வணங்கி இந்த உரையை துவக்குகின்றேன். ஏன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகம் தலைவராக சில காலம் பணியாற்றினார். அதற்கப்புறம் அவர் அரசியலில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாலும் பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள் எதையுமே விடமாட்டார். ஒரு வருடமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார். குறிப்பாக கோவையில் கூட நொய்யலை காப்போம் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி இருந்தோம். அதற்கு ஒரு சமயம் நான் கூட வந்திருந்தேன். இங்கே அப்போ ஒரு கருத்தரங்கம், அதே போல் நொய்யலை காப்போம் என்ற நிகழ்ச்சி, காவிரி காப்போம், பாலாறு காப்போம், தாமிரபரணி காப்போம் என்று எத்தனையோ நடைபயணங்களை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகம் சார்பாக இங்கே நடத்தி இருக்கின்றார். எல்லாருமே நம்மளுடைய இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாற வேண்டும். மாறினாதான் நம்மளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வாய்க்குள்ள என்ன கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உணவை தான் கொடுக்கிறோமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை தான் கொடுக்குறோமான்றதே யோசிக்கவே பயமாக இருக்குது. வாய்க்குள்ள என்ன கொடுக்குறோம் நம்ம குழந்தைகளுக்கு? நம்ம வருங்கால சந்ததியினை பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இயற்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் இன்னைக்கு இந்த புத்தகம் மூலமாக தெரிந்து கொள்கிறோமோ, நம் மண்ணையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையை பற்றி நான் இன்னைக்கு ஏன்னா நிறைய நான் புக்கெல்லாம் படிச்சுட்டேன். பொறுமை கடலிலும் பெரிது, ஞாலத்திலும் பெரிது அப்படிலாம் பேசிட்டோம். அதெல்லாம் பொறுத்தார் ஆனால் பூமி ஆழ்வார் என்பதும் தெரியும். அந்த பொறுமைக்கு என்னுடைய கணவர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய உதாரணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்.